தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டார். அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். மைனாரிட்டி ஜோசப் விஜய் அரசாங்கம் சட்டசபையில் 144 உறுப்பினர்களுடைய ஆதரவை நிரூபித்தது. மேலும் அதற்கு ஆதரவளித்த குட்டி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கியது. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி, காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி, IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி என வழங்கியது. இந்த 3 கட்சிகளுமே திமுகவின் கூட்டணி கட்சிகள். திமுகவின் ஒரு முக்கியமான கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி, அந்த கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தர விரும்பியது. அப்படி ஆதரவு தர தந்தால் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தது. ஆனால் ஆதரவு தர முடியாத சூழ்நிலை. என்னவென்று சொன்னால், விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இவையெல்லாம் தனித்தனி சின்னத்தில் போட்டியிட்டன. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. ஆக சட்டசபையை பொறுத்தவரை திமுக MLA-வாகவே மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் கருதப்பட்டார். ஆக திமுக தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படிதான் ஜவஹர்லால் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் பதவி பறிபோய்விடும். ஆனால் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் தன்னிச்சையாக திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம், அமைச்சராகி இருக்கலாம். காலம் கடந்த ஞானோதயம், கண்கட்ட பெண் சூரிய நமஸ்காரம். ஜவஹர்லால் தற்பொழுது இனிமேல் வருங்காலத்தில் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று கூறுகிறார். என்னவென்று சொன்னால், நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் தான் அமைச்சராகி இருக்கலாம் என்ற ஏக்கம் அவருக்குள் உள்ளது. தற்பொழுது இனிமேல் வருங்காலத்தில் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என ஜவஹர்லால் அறிவித்துள்ளார். ஆனால் உண்மையிலேயே அவருக்கு ஜோசப் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், ஜோசப் விஜய் அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆசை ஜவஹர்லாலுக்கு உள்ளது. தற்பொழுது நிறைவேறாமல் போனது. வருங்காலத்தில் நிறைவேறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.